أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتفقد الطير فقال ما لي لا أرى الهدهد أم كان من الغائبين لأعذبنه عذابا شديدا أو لأذبحنه يأتيني بسلطان مبين فمكث غير بعيد فقال أحطت بما لم تحط به وجئتك من سبأ بنبأ يقين إني وجدت امرأة تملكهم وأوتيت من كل شيء ولها عرش عظيم. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அற்புதமான துஆக்களுக்கு சொந்தக்காரர்களே, அருமையான சிறந்த நற்பாக்கியம் பெற்ற ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நன்மக்களே, ஆரம்பமாக உங்களுக்கு முன்னால் திரு குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு அருமையான ஒரு வசனம் ஓதி காட்டப்பட்டது. அதனுடைய சுருக்கமான சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாங்கள் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய அன்னவர்களுடைய சம்பவங்கள் தாங்கள் எல்லாம் பயான்களின் மூலியமாக செவிமடுத்திருப்பீர்கள். ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய எந்நேரமும் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவை ஒரு நாள் என்று காணவில்லை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அதனை தேடுகிறார்கள். அந்த பறவையை காணவில்லை என்பதாக அவர்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதா, அந்த பறவை என்னிடம் வந்தது என்று சொன்னால் அதை நான் கடுமையாக தண்டனை கொடுப்பேன் அல்லது அதை நான் அறுத்து விடுவேன் என்பதாக சொல்கிறார்கள். கோவத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ஹுதுஹுது பறவை சபா என்ற நாட்டு அரசியாக இருக்கக்கூடிய பில்கீஸ் அவர்களுடைய
விவரங்களை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பறவை எது மாதிரியான சம்பவத்தை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், சபா என்ற நாட்டில் அரசியாக இருக்கக்கூடிய பில்கீஸும் அவர்களுடைய சமூகத்தவர்களும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தாவத் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கோரிக்கையாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வைக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தாவத் அழைப்பு பணி, இஸ்லாமிய அழைப்பு பணி ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய இரத்தத்திலும் ஊறியிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அழைப்பு பணி எல்லாரிடத்திலேயும் தாவா செய்ய வேண்டும், இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அதே போன்று உருவாக்கினார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஹுதுஹுத் என்று சொல்லக்கூடிய பறவையினுடைய கவலையை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதற்கு ஏற்பட்ட கவலையின் விளைவாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்கீஸ் அரசிக்கு கடிதம் எழுதுகிறார்கள், இஸ்லாத்தை பக்கம் அழைப்பு கொடுத்து எழுதுகிறார்கள். அதனுடைய சம்பவம் நீளமான ஒரு சம்பவமாக இருப்பதால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்பட்டு விடுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜின்களுடைய கூட்டத்தாரிடத்தில் கேட்கிறார்கள், பில்கீஸ் அரசியுடைய சிம்மாசனத்தை என்னிடத்தில் இங்கே கொண்டு வர வேண்டும், அதற்கு உங்களில் யார் தயாராக இருக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, قال عفريت من الجن انا آتيك به قبل ان تقوم من مقامك. ஒரு ஜின், இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னதாம், உங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்து அமர்வதற்குள் நான் அதை எடுத்து வந்து விடுவேன் என்று சொல்லுகிறது. உடனே இல்மும் மினல் கிதாப், ஆசிஃப் இப்னு பர்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார் என்று சொன்னால் அவருடைய துஆவுக்கு உடனடியாக அல்லாஹ்விடமிருந்து பதிலளிக்கப்படும். அத்தகைய ஒரு மனிதர் இஸ்முல் ஆலமை கற்றிருக்கக்கூடிய அந்த ஆசிஃப் இப்னு பர்கியா அவர் சொல்கிறார், அல்லாஹுடைய உத்தரவின் அடிப்படையில் தாங்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் நான் அந்த சிம்மாசனத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து தருகிறேன் என்பதாக சொல்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தின் மூலியமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு பறவையினுடைய கவலை, அடுத்ததாக ஜின்களுக்கு அபார சக்தி வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கெல்லாம் தெரியும். இருந்த போதிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜின்களுக்கு அபார சக்தி வழங்கியிருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அவைகளை மாத்திரம்தான் அந்த ஜின்களால் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹுடைய அருள் வேதம், இல்மு கொடுக்கப்பட்டவருக்கு அனைத்தும் செய்ய முடியும் என்ற ஒரு வரலாற்றை நாம் இங்கே நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தாவாவுடைய பணியை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த சிந்தனையோடு தங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மேலான நல்லெண்ணத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.